வணக்கம். அதிமுக தற்போது ஒன்றிணைவாக எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து தங்களது ஆதரவையும் தங்களது வருத்தத்தையும் தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் சென்று சபாநாயகரை சந்தித்து அவர்கள் அளித்த மனுவினையும் தற்போது திரும்ப பெற்றுக் கொண்டனர். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த நிர்வாகிகளை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மனுவானது சபாநாயகரிடம் அளித்திருந்தனர். இந்த மனுவை தாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வதாக சபாநாயகரிடம் அந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து அதே போல எஸ்.பி. வேலுமணி தரப்பில் எஸ்.பி. வேலுமணி தலைமை செயலகத்தில் தலைவராகவும் கொறடாவாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கொறடாவாக செயல்பட வேண்டும் என ஒரு மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது. பெரும்பான்மை எஸ்.பி. வேலுமணி தரப்பில் தான் இருப்பதாக கூறி ஒரு மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது. இதனிலையில தற்போது அந்த மனுவையும் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் தற்போது பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிற்பாடாகவே கடந்த 20-25 நாட்களாகவே அதிமுகவில் ஏற்பட்டு வருகிற குழப்பமான நிலையானது ஒரு பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்நிலையில பலருடைய பதவிகளானது பறிக்கப்பட்டிருந்தது. கட்சி பதவிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், துணை செயலாளர்கள் என யாரெல்லாம் இந்த தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்த எம்எல்ஏக்கள் மற்றும் அவருடன் இருந்த மாவட்ட செயலாளர்களுடைய பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில தான் தற்பொழுது அதிமுக ஒன்றிணைவதாக எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றனர். இந்த நிலையில அதிமுக ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கின்றனர். குறிப்பாக மரகத குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் மற்றும் அதே போல இசக்கி சுப்பையா ஆகிய எம்எல்ஏக்கள் ஏற்கனவே ராஜினாமா செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த ஒன்றிணைந்த அணியில் தற்போது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் இடம்பெறவில்லை. அவர் இன்னும் தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவிக்கவில்லை. அவர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் தான் இருப்பதாகவும் அதே நிலையில் தான் அவர் நீடிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வாரா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருந்தது. இதுவரை அதற்கான எந்த ஒரு விடையும் வராத நிலையில தற்பொழுது முன்னாள் அமைச்சராக சி.வி. சண்முகம் தற்போது இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தனது ஆதரவு நிலைப்பாட்டை தரவில்லை. அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கின்ற அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் இந்த பிளவுக்கு காரணமாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக செயல்படுகிறார். கூட்டணி குறித்ததான முடிவை யாரிடம் கலந்து ஆலோசிக்காமல் அவரே தன் முடிவை எடுப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டாம் என தெரிவித்திருந்தும் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்காமல் கூட்டணியானது பாஜகவுடன் வைப்பதாக கூறியிருந்ததாகவும், அது மட்டுமல்லாமல் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது அதை ஏற்கவில்லை எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள், அது மட்டுமல்லாமல் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக மூத்த நிர்வாகிகள் அனைவரையும் நீக்கிக் கொண்டு வந்தால் கட்சி எப்படி வளரும் என பல்வேறு கேள்விகளை சி.வி. சண்முகம் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் அவர் தற்போது வரை அதிமுகவில் தான் எஸ்.பி. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையிலும் ஆனால் இதுவரை சி.வி. சண்முகம் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் அவர் மட்டும் எடப்பாடி பழனிசாமி இதுவரை சந்திக்கவில்லை. அதே போல சென்னை தலைமை செயலகத்தில் ஜே.சி.டி. பிரபாகரன் சபாநாயகர் அவரை சந்திக்கும் போதும் அவர் வர இடம்பெறாதது ஒரு பெரும் ஒரு கேள்விக்குறியா ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது.